இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விசிகல இருக்காரா இல்லை திமுகல இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனால் சமீப நாட்கள் அவருடைய பேச்செல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம பார்க்குறது எப்படின்றத விட அவங்க கட்சியில் எப்படி பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம். அதை தலைமை அனுமதிச்சுக்கிட்டு இருக்குன்றது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆளுநர் பேசுகிறாரு, நீங்கள் இதை தாங்க நாங்கள் அதை தரோன்ற மாதிரி ஒரு அஜெண்டாவில் தாவேக்காவும் பாஜகவும் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை கட்டமைக்கிறாரு. தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவரை வச்சு தான் நம்ம அந்த அஜெண்டாவை நிறைவேற்றணுன்றது திமுக ரொம்ப அந்த அஜெண்டாவை ரொம்ப கிளியராக செட் பண்ணிடுச்சு. அதன் அடிப்படையில் சகோதரர் பேசுகிறாரு. இன்னைக்கு சமூக நீதியினுடைய அடிப்படையில் இன்னைக்கு 7 பேருக்கு தாவேக்காலிருந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு. அண்ணன் 8ஆவதாக வன்னியரசு அவர்களுக்கு கொடுக்குறாரு. துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்படுது. 9 பேர் இன்னைக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பார்வையை எப்படி பார்க்குறாரு? அது கொடுத்துட்டா இதெல்லாம் தீர்வாயிடுமா? அதுதான் தீர்வு. உங்களுடைய கொள்கை கலைஞர் வாழ்க என்பது சொல்வதா, இல்லை இந்த சமூகத்தை பாதுகாப்பதான்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கேள்வி ஒன்று எழும்புது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ திமுகனுடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்கன்றதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லாமல் அதை நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க. கலைஞர் வாழ்க அப்படின்றத சொன்ன இடத்துல இன்னைக்கு எப்படி தாவேக்கா வாழ்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2011 உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள் நல கூட்டணியில் நின்றுக்கிட்டு நீங்கள் கலைஞர் வாழ்கன்னு சொன்னீங்களா? அன்னைக்கு கலைஞரை விமர்சனம் பண்ணீங்கல்ல. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ எதுக்கு வருது? நீங்கள் திமுக தான் உங்களுடைய பிரதானம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திமுகவே பேசிட்டு போகலாம். ஆமாம், நான் திமுகக்காக தான் பேசுவேன்னு சொல்லலாம். இங்கே இருந்துக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை நீங்கள் குறை கூறுவணுன்ற பேரில், திமுகவை சந்தோஷப்படுத்தணுன்ற பேரில் இதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்றது ஏற்கத்தக்கதில்லை. கொள்கையெல்லாம் சமரசம் பண்ணிட்டு உங்களுக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது. கொள்கைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கேள்வி கேட்பேன். அந்த மேடெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். எந்த கொள்கைக்கு பிரச்சனைங்க? எல்லா கட்சிகளையும் அமைச்சரவையில் இடம்பெறாமல் வச்சிருந்தது சமூக நீதியினுடைய கொள்கை. அது பாஜகவுக்கு எதிரான கொள்கைன்னு சொல்றீங்களா? அவர்களுடைய அஜெண்டாவை தான் திமுக அரங்கேற்றிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிமட்ட தொண்டனுடைய கருத்து என்னவா இருக்கு? அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அதை தானே பேசணும். 10 வருஷம் கட்டி காத்த இந்த கூட்டணியே 10 நாள்ல உடையுது. அப்புறம் இதெல்லாம் எப்படி சொல்றமோ ரொம்ப ஏளனமான அந்த டோன்ல பேசியிருந்தாங்க. பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தாங்களா? அப்ப இது பாஜக இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறீங்க. நீங்க ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம்னா அப்ப அங்க பாசிசம் இல்ல, பாஜக இல்லைன்னு தானே அர்த்தம். அதனுடைய நிலைப்பாடு என்ன உங்கள்கிட்ட? திமுக தான் தொடர்ச்சியா நம்மளை ஏமாத்திடுச்சுன்றத இன்னைக்கு அத்தனை பேருமே நம்புறாங்க. நம்பக்கூடிய நேரத்துல ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுது. அந்த அஜெண்டாவுக்கு இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ முகவரா இன்னைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். ஆனால் எனக்கு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விசிகல இருக்காரா இல்லை திமுகல இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனால் சமீப நாட்களாக அவருடைய பேச்செல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் அவருடைய புகழை திமுக காரங்க பாடுறாங்களோ இல்லையோ, இவர் அதிகமாக மேடை தோறும் பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஏற்கனவே அன்பு சகோதரர் சங்கத்தமிழன் பலமுறை இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க கட்சியிலேயே அதை நம்ம பார்க்குறது எப்படின்றத விட அவங்க கட்சியில் எப்படி பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம். அதை தலைமை அனுமதிச்சுக்கிட்டு இருக்குன்றது தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தார். இப்போ முதன்மை செயலாளராக இருக்கிறாரு. என்னுடைய நண்பரும் கூட. ஆனால்
இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த பார்வையில் பார்க்கணுமோ அதை விட்டு விலகி இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர் எதிர்மறையான ஒரு கருத்துக்களை வந்து அவர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தர்மத்துக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் சொல்கிறேன்ற பேரில் திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பேசக்கூடியது வந்து அது வந்து சரியான ஒரு போக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அரசியல் நாகரிகம் கிடையாது. நீங்கள் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து இப்போ ஆளுநர் பேசுகிறாரு, நீங்கள் இதை தாங்க நாங்கள் அதை தரோன்ற மாதிரி ஒரு அஜெண்டாவில் தாவேக்காவும் பாஜகவும் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை வந்து கட்டமைக்கிறாரு. சமரசம் செஞ்சு கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அரசியல் களத்தில் கொள்கை எதிரி யாரு, ஊழல் அரசியல் எதிரிகள் யாரு அப்படின்றத ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சது தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டில். அதை வந்து குறிப்பிடத்தக்கணும், புரியுதுங்களா? அப்போ குறிப்பிடத்தக்க வகையில் இந்த கட்சி வந்து அரசியலினுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை முதல் மாநாட்டிலேயே எது கொள்கை முடிவு அப்படின்றத பதிவு செஞ்சுட்டார், தெளிவுபடுத்திட்டார். ஆமாம். அதே போல் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றதையுமே பதிவு செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் 70 ஆண்டுகளினுடைய வரலாற்று இன்றைக்கி மாற்றிருக்கக்கூடியது. 2 ஆண்டுகளில் இன்றைக்கி வந்து சமரசம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வெற்றி பெற்று மக்கள் அதை கொடுத்துருக்குறாங்க. மக்களினுடைய முதல்வராக இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை மடைமாற்றம் செய்யும் வேலையை திமுக ஈடுபடுது. அதற்காக ஒரு முகமூடிய தேவைப்படுது. அப்போ திமுககாரர்களே திமுகவை பற்றி பேசுவதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவரை வச்சு தான் நம்ம அந்த அஜெண்டாவை வந்து நிறைவேற்றணுன்றத திமுக ரொம்ப அந்த அஜெண்டாவை ரொம்ப கிளியராக வந்து செட் பண்ணிடுச்சு. அதன் அடிப்படையில் சகோதரர் பேசுகிறாரு அப்படின்றது தான் இங்கே பார்க்கப்படுது. அது இன்னும் இருக்கக்கூடிய சாதாரண சாமானியர்களுக்கு தெரியும். நீங்கள் வரலாறுகளை பேசலாம், புரியுதுங்களா? நான் மெத்தம் படித்தவராக இருக்கீங்க, நீங்கள் வரலாறுகளை ஆய்வு பண்ணியிருக்கலாம், பேசலாம், அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே வலியும் வேதனையும் தான் இங்கே பிரச்சனை. சாதாரண மக்களினுடைய இன்னைக்கு அன்றாட தேவைகள் தான் பிரச்சனை. அவனோட பசியும் பட்னியும் போக்கணும், அதுதான் இங்கே பிரச்சனை. இருக்கக்கூடிய சாதாரணவர்களுக்கு கல்வியை கொடுக்கணும், அதுதான் இங்கே பிரச்சனை, புரியுதுங்களா? கொளத்தூரில் ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்கள் வந்து ரொம்ப மாடர்னைஸாக கட்டினதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களும் அப்படி மாறிடுச்சுன்னு கருத்தில் எடுத்துக்க முடியாது. இங்கே திருவள்ளூரில் ஒரு காம்பவுண்ட் வாலில் வந்து சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஒரு 8வது 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் உயிரிழந்துட்டான், ஒரு தம்பின்றது தான் இங்கே சோகமே இல்லையா? அப்போது நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்க? இப்போ அதையெல்லாம் மடைமாற்றம் செய்யணும் இல்லையா? அப்போ இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சமூக நீதியினுடைய அடிப்படையில் இன்றைக்கி 7 பேருக்கு தாவேக்கால இருந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு. அண்ணன் 8வதாக வன்னியரசு அவர்களுக்கு கொடுக்குறாரு. துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்படுது. 9 பேர் இன்னைக்கு வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பார்வையை எப்படி பார்க்குறாரு? அது கொடுத்துட்டா வந்து இதெல்லாம் தீர்வாயிடுமா? அதுதான் தீர்வு இல்லையா? நீங்கள் சொன்ன அதே திமுக அரசு 25 ஆண்டுகளாக கோவை மாநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பஸ்ஸு கூட விடலை. ஏன்? சாதிய ஆணவத்தினுடைய இழிவால் அது நடந்துருது. அந்த இடத்த தகர்த்து உடைச்சிருக்கு தமிழக வெற்றிக் கழகம், தமிழ்நாடு அரசு இல்லையா? அப்போ அது வந்து வரவேற்கத்தக்கதா, அது சமூக நீதியா இல்லையான்றத சகோதரர் ஆளூர் சானவாஸ் தான் பதிவு செய்யணும். அப்போ அந்த இடத்துக்கு பஸ் ஓடி இருக்கு. இன்னைக்கு 25 ஆண்டுகள் கட்சியில் இருந்தது யாரு? அதை நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம விழுப்புரம் பக்கத்தில் கோட்டைக்குப்பம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்படுது. அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுது. அவர்கள் கட்சியை சேர்ந்த சமூக நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு தான் அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த ஆக்கிரமிப்புகள் அங்கேருந்து அகற்றுறாரு. அந்த பாதை வந்து அவர்களுக்கு கிடைக்கிது. இதனுடைய பார்வை சானவாசுக்கு என்னவா இருக்குன்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது இல்லையா? நீங்கள் திமுகவுக்கு துதிபாடுவது எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் சொன்ன உடனே இப்போ அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா 6 மாதத்தில் இன்னொரு ஃப்ளோர் டெஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம், அதில் மாற்றம் ஏற்பட்டுடும், அதில் இப்படியெல்லாம்ன்ற ஒரு பகல் கனவை காண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி அது நடக்குமா நடக்காதா? இன்றைக்கி பெரும்பான்மையை நிரூபித்து தான் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இன்றைக்கி காங்கிரஸ் கூட இருக்குது, IUML இருக்குது. IUMLக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுகள், அதாவது இடதுசாரிகள் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவர் சொல்லக்கூடிய கருத்தை எங்கள் தலைவர் எங்களை அப்படி வழி நடத்தலை,
நாங்கள் வந்து இத்தனை நாட்கள் வந்து கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து தாவேக்கான்னு எப்படி சொல்ல முடியும், அந்த கொள்கையை எப்படி நாங்கள் மாற்றிக்க முடியுன்றார். உங்களுடைய கொள்கை கலைஞர் வாழ்க என்பது சொல்வதா இல்லை இந்த சமூகத்தை பாதுகாப்பதான்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கேள்வி ஒன்று எழும்புது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ திமுகனுடைய குரலாக நீங்கள் ஒழிக்கிறீங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லாமல் அதை வந்து நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க. நான் திமுக காரன் தான், நான் 3 மாதம் இந்த எதுவுமே பேசலை, 2 மாதம் நான் இந்த நாட்டிலேயே இல்லை அப்படின்றீங்க. உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போய் இருக்கிறீங்க, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் சொன்ன உடனே இங்கே எல்லாம் மாறுறதுக்கு இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை, உங்கள் கட்சியினுடைய துணை முதன்மை செயலாளராக இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2 ஆண்டுகளில் 108 இடங்களில் வென்றெடுத்திருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவரை நோக்கி தான் நம்ம போனதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, நாங்கள் என்ன அமைச்சரவையில் இடம் கேட்டுட்டா நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோன்னு. நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தாலும் வந்தவர்களை அரவணைப்பது தான் தலைவர் தளபதியினுடைய அன்பாவும் அரணாவும் இருக்குது. அதை பறைசாற்றும் விதமாக தான் உங்களுக்கு இன்னைக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறாரு. IUML வரலாற்றில் இல்லாத விதமாக இடம் கொடுத்துருக்கிறாரு. காமராஜருக்கு பிறகு காங்கிரஸில் யாரும் அந்த முன்னெடுப்புகளை எடுக்கலை. அது காணல் நீராகவே இருந்தது காங்கிரஸுக்கு. அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கு. கூட்டணியை அரவணைக்கக்கூடிய வகையிலும் சொன்ன சொல்லுல தான் அந்த இடத்துல தான் நிற்கிறன்றதை தெளிவுபடுத்தும் விதமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு எப்படி ஒரு தலைவர் சொன்னாரோ, நீங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் பங்களிப்பு கொடுக்கலனாலும் இந்த நேரத்தில் கை கொடுத்து உதவியவர்களுக்கு நன்றியாகவும் உண்மையாகவும் இருந்திருக்கிறாரு. தான் சொன்ன சொல்லுல எந்த இடத்துலையும் பின்வாங்கலை. அப்போ நாங்கள் வந்து கலைஞர் வாழ்க அப்படின்றத சொன்ன இடத்துல இன்னைக்கு எப்படி தாவேக்கா வாழ்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2011 உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மக்கள் நல கூட்டணியில் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து கலைஞர் வாழ்கன்னு சொன்னீங்களா? அன்னைக்கு கலைஞரை விமர்சனம் பண்ணீங்கல்ல, அன்னைக்கு நீங்கள் போட்டியிட்டீங்கல்ல, இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள் தானே. அப்போ முழுக்க கருணாநிதியை விமர்சனம் பண்ணது உங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார்ல. நீங்கள் எத்தனை இடத்துல விமர்சனம் பண்ணி பேசியிருக்கீங்க? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது நீங்கள் எத்தனை இடத்துல, அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கும்போது கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணலையா? ஜெயலலிதா அவர்களோட கூட்டணியில் இருக்கும்போது கருணாநிதி அவர்களை விமர்சனம் பண்ணலையா? உங்கள் தலைவர் அதை ஏற்றுக்கிட்டாரா? பொது தொகுதியை கேட்கும்போது கலைஞர் என்ன சொன்னார் அதை இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு வந்து ரொம்ப தெளிவாக ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தாரு. அதை பற்றி ஷானவாசனுடைய நிலைப்பாடு என்ன? உங்கள் கட்சியில் உங்களுக்கு சீட்டு தரலைன்னதுக்கப்புறம் தான் இத்தனை கட்டமைப்புகளும் பேச்சுகளுமே பேசிக்கிட்டு பொறாமையின் வெளிப்பாடுன்றீங்களா? அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இன்னொரு இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது இல்லை? கண்டிப்பாக. அப்போ இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ எதுக்கு வருது? நீங்கள் வந்து திமுக தான் உங்களுடைய பிரதானம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திமுகவே பேசிட்டு போகலாம். ஆமாம், நான் திமுகக்காக தான் பேசுவேன்னு சொல்லலாம். உங்களுடைய அதில் இன்னொரு துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ரஜினிகாந்த் இருக்கிறாரு, வழக்கறிஞர். அவருடைய நிலைப்பாடு அப்படி இருக்குதா? அண்ணன் வன்னியரசனுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குதா? சங்கத்தமிழனுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கா? கௌதமசனாவுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குதா? அண்ணன் திருமா அண்ணனுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கா? யாருடைய நிலைப்பாடுகள் அப்படி இருக்கு? ES பாபு அவர் பேசினாரு, அவரும் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு, டைரக்டா போய் சேர்ந்துட்டாரு. ஆனா இவர் மட்டும் தான் இங்க இருந்துகிட்டே அந்த மாதிரி கேள்வி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு நம்ம பனையூர் பாபு பனையூர் பாபு. அவர் வந்து அதுதான் சொல்றேன். அப்ப அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க போயிருக்காங்க, அவங்க திமுகவை ஆதரிக்கிறாங்க, திமுகவை ஏத்துக்கிறாங்க. அதனால கொள்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கொள்கையில இருந்து மாறி அங்க இன்னைக்கு போயிருக்கிறாரு, பயணத்தை மேற்கொள்றாரு. புரியுதுங்களா? அவருடைய நிலைப்பாடு மாதிரி நிலைப்பாடை நீங்க எடுக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு இங்க இருந்துக்கிட்டு ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து நீங்க குறை கூறுவணுன்ற பேர்ல, திமுகவை சந்தோஷப்படுத்தணுன்ற பேர்ல இதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்றது ஏற்கத்தக்கதில்லை. மக்கள் வந்து நிச்சயமா அதை வந்து ஒருபோதும் வரவேற்கும். அதை தான் அவர் என்ன ஒரு குறிப்பிட்டு சொல்றாருன்னா, ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துருக்கோம், ஓகே, ஆனா கொள்கையெல்லாம் வந்து சமரசம் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. கொள்கைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து கேள்வி கேட்பேன், அந்த மேடெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ற ஒரு விஷயத்த. எந்த கொள்கைக்கு பிரச்சனைங்க? அதாவது சமூக நீதியின் அடிப்படையில் இன்னைக்கு 7 பேர் 8 பேருக்கு இது கொடுத்துருக்கிறாரு. அதான் நீங்க இருக்கக்கூடிய அதே சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்துக்கு 12 பேருக்கு இன்னைக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாரு. அதான் சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு 12 பேருக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறாரு. அதான் எது கொள்கை அடிப்படையில தப்புன்றீங்க?
இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் இன்னைக்கு 70க்கும் மேற்பட்ட சீட்டுகளை கொடுத்துருக்கிறாரு. எது பாஜகவனுடைய அஜெண்டா? எதுவுமே தராம கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு அங்க இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் அமைச்சரவையில் இடம்பெறாமல் வச்சிருந்தது சமூக நீதியினுடைய கொள்கை. அது பாஜகவுக்கு எதிரான கொள்கைன்னு சொல்றீங்களா? அவர்களுடைய அஜெண்டாவை தான் திமுக அரங்கேற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா? அப்போ எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க? அந்த நிலைப்பாட்டில் உங்களுடைய நிலை என்ன? அதுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது இதற்கு முன்னாடி இந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் நாங்கெல்லாம் மேலே வந்திருக்கோன்ற மாதிரி அவரும் அங்கே அந்த புகழ் பாடுறாரு. இல்லை, நான் இப்பவும் என்ன சொல்றேன்னா, அது ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீட்டுக்குள்ள இருந்ததை தனி இடஒதுக்கீடா உள் ஒதுக்கீடா தான் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில் இல்லை. ஏன் அதுக்கப்புறமா எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 20 ஆண்டுகள் கடந்துச்சு. ஏன் இந்த ஒரு 0.5% கூட உங்களால் கூட்ட முடியல? 10 ஆண்டுகள் அவங்களோட தானே இருந்தேன்னு பெருமை பேசுறீங்க. ஏன் நீங்கள் பேசலை? நீங்கள் 5 ஆண்டுகள் அவங்க கூடவே பயணித்து சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் போலவும் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல மறுத்துட்டீங்க? அப்போ எந்த இஸ்லாமியருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கப்பட்டது? இல்லையே. எத்தனை மேயர் கொடுத்தாங்க? எத்தனை துணை மேயர் கொடுத்தாங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுகல இருந்தாங்க? இதெல்லாம் ஏன் ஒரு கண்ணுக்கு தெரிய மாட்டுது? அதுக்கு பின்னாடி இருக்க அஜெண்டா என்னதான் வச்சிருக்காரு? அவர் தான் திமுகவுடைய கொள்கைவாதியா தானே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு எப்படி கண்ணுக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள்ல இருப்பவர்கள் போன்ற இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய அடிமட்ட தொண்டனுடைய கருத்து என்னவா இருக்கு? அவனுடைய எண்ணம் என்னவா இருக்கு? அதை தானே பேசணும். நீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இது பல கட்சிகள்ல நடந்தது. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த காலங்கள்ல ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க, மேலிடம் சொல்லும் அது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு, இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்லுவாரு, அது இவங்க சொல்லுவாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட கருத்தை இங்க யாரும் கேட்பதற்கு இல்லை. நீங்க ஒரு கட்சியில் இருக்கீங்க. இப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இப்ப நான் இங்க தனிப்பட்ட கருத்துனா தனிப்பட்ட கருத்தா பதிவு செய்யணும் இல்லையா? அப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தை நான் பதிவு செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கருத்து, கொள்கை, கோட்பாடுகள், அது எந்த விதத்தில் ஆட்சி அமைச்சிருக்குது, இன்னைக்கு நிலைப்பாடு என்னவா இருக்குன்றதான் நான் பதிவு செய்ய முடியும். ஒரு பொதுவாக தான் நீங்க பேச முடியும். அப்போ நீங்க அவர்களுடைய வெளிப்பாடா அவருடைய வாய்ஸா நீங்க வெளியில வரும்போது நீங்க எந்த அடிப்படையில வெளியில வரீங்க அப்படின்றத இங்க பார்க்கணும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, அதாவது 10 வருஷம் கட்டி காத்த இந்த கூட்டணியே 10 நாள்ல உடையுது. அப்புறம் இதெல்லாம் எப்படி சொல்றோமோ ரொம்ப ஏளனமான அந்த டோன்ல பேசியிருந்தாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, 10 வருஷம் கட்டி காப்பாத்தின கூட்டணி ஏன் உடைஞ்சுதுன்னு நண்பர் சானவாஸ் அவர்கள் சிந்திக்க மறந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். 10 ஆண்டுகள் கட்டி காக்கப்பட்ட கூட்டணிகள் ஏன் உடைஞ்சுது? ஏன் உடையணும்? உள்ள கருத்து முறை, அதாவது பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தாங்களா? அப்ப இது பாஜக இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறீங்க. நீங்க ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டத்தையும் மாத்தி என் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம்னா அப்ப அங்க பாசிசம் இல்ல, பாஜக இல்லைன்னு தானே அர்த்தம். அதனுடைய நிலைப்பாடு என்ன உங்கள்கிட்ட? அதுதான் ஒண்ணு சொல்றாரு, என்னன்னா இந்த தமிழ் தாய் வாழ்த்து உள்ளிட்ட பல விஷயங்கள்ல சமரசம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட நிதியை வாங்கலாமா, இப்படி எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பலமுறை அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் கூட விளக்கம் கொடுத்துட்டார். புரியுதுங்களா? அது கவர்னர் நிகழ்ச்சியில் நடந்தது, அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் இப்படி தான் நடத்தி இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. இன்னைக்கு மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் போட்டிருக்கிறாங்கன்னா அது ஆளுநர் கலந்துக்கக்கூடிய நிகழ்வு, அது அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்குது இந்த பாஜகவினுடைய அரசு. அதை நம்ம திருப்பி இப்போ எப்படி எதிர்கொள்ளணும்னா அவங்கள அதே மாதிரி மாத்துறதுக்கான வேலைகளை தான் பார்க்க முடியும். நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை தான் பார்க்கணும். அப்போ நீங்க கத்திக்கிட்டு இருக்கிறதுல எதுவுமே நடந்துராது. ஆக்கப்பூர்வமா யோசிக்கணும்னா அவங்களுடைய ஆட்சிகள் அகற்றப்படணும். ஆட்சிகள் அகற்றப்படணும்னா இங்க ஒரு கட்டமைப்புகள் தேவை. அந்த கட்டமைப்புகள் இன்னைக்கு நடந்திருக்குது. மாநிலத்துல சுயாட்சின்னு கேட்ட குரலுக்கு மத்தியில மாநிலத்துல கூட்டாட்சின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு அதுதான் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்க முடியும்னு இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறாரு முதல்வரா இல்லையா? அப்போ மத்தியிலும் அதே போல ஒரு சூழலை இன்னைக்கு ஏற்படுத்தணும். இன்னைக்கு மைனாரிட்டியில இன்னைக்கு பாஜக அங்க இருந்தாலும் அதுக்கு இன்னைக்கு ஆதரவு கட்சிகள் இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 29ல் மிகப்பெரிய வரலாற்று பதிவை
மாற்றும். ஆனா இந்த ஒரு கேள்வி, இப்ப திமுகவும் பாஜகவும் இந்த கூட்டணி சேரலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஏன் சார்னவாஸ் பெருசா பேச மாட்டாரு? அதாவது பாஜகவை நான் எதிர்க்கிறேன்னு சொல்ற சார்னவாஸ் இந்த ஒரு நெரேட்டிவ் ஏன் பதிலே சொல்ல மாட்டாரு? அவர் அதான் சொல்லிட்டாரு, என் மீது அன்பு காட்டக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், என்னை அரவணைக்கக்கூடியவர், எல்லாம் அவருக்காக தானே இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய வாய்ஸா தான் அவர் பேச முடியும். நான் என்ன கேட்கிறேன், உங்க தலைவர் உங்களை அரவணைக்கலையா? அரவணைச்சனால்தான் எல்லா பதவியும் உங்க தலைவர் தானே உங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. உங்க தலைவர் தானே உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்தாரு. மீண்டும் திருப்பியும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய வாய்ஸா பேசுங்க. ஏன் இதை திருமாவளவன் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன்? உங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். இங்க தமிழக வெற்றி கழகம் தனித்துவமாக இருக்குது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இப்பவும் சொல்றேன், கண்ணியத்துக்குரிய என்னுடைய அண்ணன் திருமா அவர்கள் அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது கூட்டணியில இருந்துக்கிட்டு கருத்தியல் சுதந்திரம் என்பது வேறு இல்லையா? ஆனால் கூட்டணியில இருந்துக்கிட்டு நீங்க கூட்டணியை உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது எது சொல்லலை. ஆனால் எதிர்கட்சியாக நான் இருந்துக்கிட்டு நான் கலைஞரை தான் புகழ் பாடுவேன், மு.க. ஸ்டாலினை தான் புகழ் பாடுவேன்றதான் இங்க தப்பு. ஜனநாயக ரீதியாகவும் தப்புன்றீங்களா? என்ன கூட எப்படி பண்ணுவீங்க? எது ஜனநாயகம்? உங்களை இத்தனை ஆண்டுகள் உங்களை கொடுத்து பொது தொகுதியில உங்களை எப்படி வேட்பாளராக நிறுத்த முடியும்னு கேட்டவங்க ஜனநாயக ரீதியில பார்க்க முடியுமா அந்த பார்வையை? நீங்க இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நீங்க உங்களை எதுவுமே எந்த இடத்துலையுமே கேட்கக்கூடியது, நாங்க கிடைக்கக்கூடிய இந்த 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் 7 சீட்டுக்கும் 234 தொகுதிகளிலும் நாங்க இறங்கி வேலை செய்யணும்னு பேசினவர் அண்ணன் திருமா அவர்கள். நான் தனிப்பட்ட கருத்தை இங்க எதையுமே பதிவு பண்ணல. நீங்க பேசுனதுதான் மேற்கோள் காட்டிக்கிட்டு இருக்கிற. அப்போ நீங்க கொண்ட கொள்கையில நிலையா இருங்கன்னு தான் சொல்றேன். அப்ப திருமானனுடைய கொள்கை அதுவா இருக்குது, ஆனா ஒரு முதன்மை செயலாளரனுடைய கொள்கை எதுவாக இருக்குதுன்றதான் பார்க்கணும். அப்போ உங்க கட்சியில இப்போ இருபெரும் ஆயிட்டீங்களா? இருபெரும் தலைவரனுடைய கருத்துக்களும் இங்க ஓடிக்கிட்டு இருக்குது. எதை விடுதலை சிறுத்தைகளினுடைய கருத்தை எடுத்துப்பீங்க? அப்ப இங்க குழப்பப்படுவது யாரு? இவர் தான் குழப்பிக்கிட்டு இருக்காரு. மக்கள், தொண்டர்கள் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் எல்லா இடத்துலையுமே தேர்தலுக்கு முன்னாடி கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்குது, ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது, கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அத்தனை இடங்களிலும் எதிரொலிச்சது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில போகணும்னு தான். காங்கிரஸுக்கும் அதுதான் நிலைப்பாடு. கட்சியினுடைய தோழர்களே அதை பேசி இருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஏன் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களும் பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தை தான் ஆதரிக்கிறாங்கன்றத வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. சண்முகமே சொன்னார். ஆமா, இப்படி இருக்கிறப்ப அவருக்கு மட்டும் எங்கேயோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. ஆளுநர் ஷானவாஸுக்கு அவருக்கு நெருடல் அவருக்கு இல்லை, நெருடல் இன்னைக்கு மக்களுக்கு தான் இருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் ஏதோ ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டு இருக்கிறார். அதன் முடிவில் தான் அவர் அவருடைய பேச்சுக்களும் போக்குகளும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் அதுக்காக ஏதாவது பண்ணாமல் இருக்குதா? அப்போ இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடியது அத்தனை தலைவர்களுமே இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக நடந்தது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வரவேற்று பேசியிருக்கிறாங்களா? எதுல சமரசத்துல உடன்படிக்கையில் நாங்கள் போயிட்டோம்? எதன் அடிப்படையில போயிட்டோம்? இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குழப்பணும்னு நினைக்கிறது சானவாசனுடைய வேலையா இருக்குது. அது தமிழக மக்களுடைய வேலையா இல்ல, தமிழ்நாடு அரசினுடைய வேலையா இல்ல, தலைவர் தளபதி அவர்களுடைய கொள்கையாகவும் இல்ல, கோட்பாடாகவும் இல்ல. அப்ப நீங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில அதை திணிக்கிறீங்க. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, திமுக இப்படிதான் இந்த விஷயங்களை கையாளும். சாவனவாசன்ற ஒரு சிறுபான்மையினரை தான் இன்னைக்கு களத்துல இறக்கி விடுது இல்லையா? சானவாசன்ற ஒரு சிறுபான்மையினரை தான் இன்னைக்கு அதுதான் தேவை, அதுதான் அவருடைய ஒரு இஸ்லாமியர் இன்னைக்கு இதை பேசுறாரு அப்படின்றத. இஸ்லாமிய சமூகத்துக்கு இத்தனை நாட்கள் ஒரு அமைச்சர் இருந்தாரா கூட்டணி கட்சியில? ஏன் இல்ல? இன்னைக்கு நீங்க வாழ் பிடிக்கிறீங்களே திமுக, அந்த திமுக இஸ்லாமியர்களை புறக்கணிக்கும் போதும் அழகு பார்த்தவர் அண்ணன் திருமா கொடுத்தாருல ஒரு சீட்டு கொடுத்தாரு. தலித்துகளுக்கான ஒரு கட்சி அப்படின்னு போது இல்ல, இது பொதுவான ஒரு கட்சி, பொது கட்சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு நண்பர் சானவாசுக்கும் ஒரு தொகுதியை கொடுத்தாருல்ல. கொடுத்ததெல்லாம் கட்சியில முக்கியமான பொறுப்பு அது. ஆமா, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அவருடைய கட்சியிலே அதுக்கு எவ்வளவு பெரிய பூசல்கள் எல்லாம் எழுந்தது, அதையெல்லாம் தாண்டி உங்களை கொடுத்தாருல்ல. அப்ப அந்த விசுவாசம் இல்லையா அவருக்கு? நமக்கு அந்த விசுவாசம் தமிழக வெற்றி கழகத்துக்கு யாருடைய விசுவாசமும் தேவையில்லை. நீங்க நல்லா செயல்பட்டீங்கன்னா நீங்க பார்க்கப்படுவீங்க, அங்கீகரிக்கப்படுவீங்க. இன்னைக்கு ரசிகர் மன்றமா இருந்திருக்குது, மக்கள் இயக்கமா இருந்திருக்குது, அரசியல் கட்சியா பரிமாணம் கொண்டிருக்குது. 30 ஆண்டுகள் அந்த கட்சியில எத்தனையோ பேர் ஓடி ஓடி உழைச்சிருப்பாங்க, ரசிகர் மன்றத்துல உழைச்சிருப்பாங்க, மக்கள் இயக்கத்துல உழைச்சிருப்பாங்க. அவ்வளவு பேர்களுக்கு மத்தியில 35%
35% வாக்குகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கட்சி இன்னைக்கு அது ஒரு ஓட்டு எண்ணிக்கைக்கு அப்புறம் தான் அந்த 35%ன்றதெல்லாம் வருது. ஆனால் தமிழக வெற்றி கழகம்ன்றத ஆரம்பிச்ச உடனேயே என்னை போன்ற ஒரு சமூக ஆர்வலனும் குரல் கொடுத்து களத்துல நின்னோம். ஆனால் அது தலைமை கவனிச்சுதான் இல்லையா? கண்டிப்பா கவனிச்சது. நான் எங்கேயோ ஒரு மூலையில பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தனுடைய குரலை அது கட்சியினுடைய குரலா அங்கீகரிச்சிருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், மாநில செய்தி தொடர்பாளர்ன்றதை கொடுத்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம். கரைநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர்னு கொடுத்து அழகு பார்த்ததா இல்லையா? நட்சத்திர பேச்சாளர்கள் 20 பேர்ல என்னையும் ஒருத்தரா கொடுத்ததா இல்லையா? அப்ப யார் இங்க ஜனநாயகத்தினுடைய பார்வையை பார்க்கிறாருன்றதுதான் இங்க முக்கியம். திரையில மட்டும் இல்ல, தரையிலையும். இன்னைக்கு திரையில பண்ணாததை கூட திரையில திரைக்காக பண்ணியிருப்பாரு, ஆனா தரையில மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் முக்கியம். ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை திரையில பண்ணியிருப்பார், தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் சேர்த்திருப்பார். புரியுதுங்களா? ஆனால் தரையில மக்களுடைய வேதனையும் வலியும் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதுதானே இன்னைக்கு ஜெயிச்சிருக்குது, அதுதானே இன்னைக்கு வென்றெடுத்திருக்குது. நீங்க 40 ஆண்டுகள் நீங்க மக்கள் நல கூட்டணியை நீங்க உருவாக்குனீங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. அது எவ்வளவு வருத்தத்தக்க ஒரு விஷயம். அப்போ நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இந்தியா கூட்டணியை கட்டமைக்கல, இந்தியா கூட்டணியை கட்டமைக்கலன்னா அது திமுக இருந்தாதான் முடியும்னு. இவர் பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிறார் நண்பர் சானவாஸ். இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு திமுக தான் வேணுமா? மம்தா பானர்ஜி அங்க சொன்னாங்களே, திமுக கிட்ட பாஜகவனுடைய RSS நிழல் ஆடுது, பாஜகவனுடைய நிழலாட்டம் இருக்குதுன்னு அதிகாரிகள் அவங்க தான் நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவரான அதிகாரிகள் நியமிக்கிற குற்றம் சாட்டினாங்க எலெக்ஷன் அப்ப. அப்ப அதுக்கு நண்பர் சானவாஸ் என்ன பதில் சொல்ல போறாரு? மம்தா பானர்ஜி சொன்னது பொய்ன்னு சொல்ல போறாரா? மறுக்கிறாரா? இன்னைக்கு இங்க இப்ப ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவதும் அவரு ஏன் வந்தாரு, இவரு ஏன் வந்தாருப்பா? ஆட்சியும் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது. இன்னைக்கு இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ராயபுரம் பகுதியில் நடக்குது, ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குது, அந்த பெண்ணுக்கு எதிராக இப்போ திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை தட்டி கேட்க போறாங்க. அந்த மக்கள், அந்த ஆய்வாளர் மிரட்டப்படுறாரு, அந்த காவல்துறையினுடைய ஆய்வாளர் மிரட்டுறாரு. மிரட்டியதுக்கு பிறகு அங்க சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் தாமு அவர்கள் அங்க வராரு. தாமு அவர்கள் அங்க வந்த உடனே அந்த பிரச்சனையை பேசும்போது சட்டமன்ற உறுப்பினரையுமே மிரட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆய்வாளர் தள்ளப்படுறாரு. அதன் பிறகு மாற்றப்படுறாருன்னா அவர் தாவேக்காவுடைய ஆய்வாளரா? இத்தனை ஆண்டுகள் நீங்க தானே ஊத்தி எல்லாத்தையுமே வளர்த்து வச்சிருக்கிறீங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? அதுவும் தாவேக்கா ஆட்சியில தான் காவலர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இஸ்லாமியர்களுடைய மனநிலை மாறிடுச்சு. திமுக தான் தொடர்ச்சியா நம்மளை ஏமாத்திடுச்சுன்றத இன்னைக்கு அத்தனை பேருமே நம்புறாங்க. நம்பக்கூடிய நேரத்துல ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுது. அந்த அஜெண்டாவுக்கு இன்னைக்கு ஆளூர் சானவாச முகவரா இன்னைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. ஆமா, என்னுடைய பார்வை தான். அவருக்கு ஒரு சொந்த கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சொந்த கருத்து இருக்கும் இல்லையா? அப்போ அதனுடைய பார்வை தான். ஆனா இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அன்னைக்கு சானவாஸ் அவர்களுடைய பேச்சுக்கும் அவருடைய வரவேற்புக்கும் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கும் வித்தியாசங்களை உங்களால பார்க்க முடியும். ஏன்னா நிலை மாறிட்டீங்க, நிலை தடுமாறி இருக்கீங்க. நிலை மாறினா நிறம் மாறிட்டாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். நிலை மாறினா நிறம் மாறதானே செய்யும் இல்லையா? அண்ணன் OPS நிலை அங்க மாறிடுச்சு. அண்ணன் செங்கோட்டையன் முந்தா நாள் பதிவு செஞ்சாரு இல்லையா? அதே போல இன்னைக்கு நிலை மாறினதுனால் நிறம் மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விஷயங்களுக்கு நீங்க சிறப்பாக பதில் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.